ஆமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம மேக்ஸிமம் வீடியோ ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. அ உங்களுக்கும் ஒரு வேளை வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நீங்க ஆன் பண்ணுங்க. ஏன்னா, திடீர்னு நம்ம டிஸ்கனெக்ட் ஆனா கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசுற மாரி கனெக்ட் ஆகுற மாரி தெரியல. ஸோ இருக்கிற டெக்னாலஜிய நம்ம யூஸ் பண்றது ஆண்டவருக்காக யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம்ல. ஸோ முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஆவியின் வரங்கள பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு விஷயமா தியானிச்சுட்டு இருந்தோம். நம்ம ஆக்சுவலி இந்த வாரம் பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, போன வாரமே பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, அற்புதங்கள செய்ற வரம், அதுக்கப்புறம் வியாதிகளை சுகமாக்குற வரம் பார்க்கணும். நான் அத குறித்து தியானிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வந்து நான் இன்னும் ஆண்டவர் சமூகத்துல நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால நான் அத எடுக்கல. நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட அத தியானிச்சுட்டு, நான் அதுக்கப்புறமா நான் அத பத்தி நம்ம பேசலாம். இந்த வாரம் நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்டின்னா, த சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேர்ந்தெடுத்தல். அழகா ஜெஃப்ரி அந்த இதுல போட்டிருந்தான். அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிற மாரி. நம்மளும் நெறைய இடத்துல அப்படிதான் நிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எத சூஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. முக்கியமான இடத்துல வந்து எடுக்கிற தப்பான டெசிஷன்னால, தப்பான ஒரு முடிவுனால நம்ம வாழ்க்கையோட ட்ராக்கே அப்படியே மாறி போயிடுது. இல்ல. நான் யூசுவலா எப்படி நினைப்பேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு மேல ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்காரு. நம்ம ஒருவேள ட்ராக் மாறி போனாலும் பரவால்ல. ஆண்டவர் கூட்டிட்டு வந்துருவாரு. இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் நெனச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இதானே, சரி பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு ஒரு சில காலம் நான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லிக் குடுத்தாரு. இல்ல, நீ சூஸ் பண்ணணும். உன் கையில நான் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில விஷயங்கள காமிச்சு குடுத்தாரு. சரி, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள தியானிக்கலாம். ம். அதாவது நம்ம எத தேர்ந்தெடுக்கணும், எத தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கதை. பைபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதாம், ஏவாள். 2 பேரும் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சாப்பாடுன்னா அதுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு. இவ்ளோ போராட்டம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் வச்சுட்டாரு. பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப். மெயினா என்ன அப்டின்னா, ஆண்டவர் கூட உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவம். பாவம் இல்ல, வலி இல்ல, வேதனை இல்ல. நமக்கு இருக்க நோய்லாம் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு வயசாகுமா? அந்த இதெல்லாம் ஆகுமா? மரணம் இருக்குமா? அது தெரியல. அது அத பத்தின ஐடியாவும் இல்ல. அழகா ஹேப்பியா இருக்காங்க. இப்போ நான் நெறைய வாட்டி யோசிப்பேன். ஆண்டவர் ஏன் அந்த கனி மரத்த வந்து வைக்கணும்? நன்மை, தீமை அறியத்தக்க கனிய வந்து ஏன் ஆண்டவர் வைக்கணும்? அப்படின்னு சொல்லி நான் நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அந்த அந்த மரத்த வைக்காம இருந்திருக்கலாம்ல. எல்லா மரமும் அவரு தான் கிரியேட் பண்றாரு. ஏன் அத ஆண்டவர் வைக்கணும்? அப்படின்னு சொல்லி நெறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்யூனான ஆண்டவர். நம்மள வந்து ரூல்ஸ் போட்டு கட்டி போட மாட்டார். நம்ம கையில குடுத்துருவாரு. ஓகே, இப்படிதான் உனக்கு சிச்சுவேஷன், இப்படிதான் இருக்கு. இப்போ நீ தேர்ந்தெடுக்கணும். அப்படின்ற தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஞானத்தையும் நமக்குள்ள வச்சிருக்காரு. இப்போ வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம், ஏவாளுக்கு பசிச்சா சாப்பிடுறதுக்கு நெறைய பழம் இருந்திருக்கும். ஆப்பிள் இருந்திருக்கும், பலாப்பழம். உங்களுக்கு பிடிச்ச பழத்தெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. ஆனாலும் ஏவாள் வந்து அந்த கனிய போய் சூஸ் பண்றாங்க. அந்த கனிய தேர்ந்தெடுக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க பேச்ச கேட்டுட்டு அந்த கனிய தேர்ந்தெடுக்குறாங்க. இப்போ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு வருவோம். நமக்கு சின் இஸ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாவம் செய்றது வந்து நம்மளா போய் மாட்டிக்கிறது. அது இல்லாம கூட இருக்கலாம். இப்போ ரொம்ப வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு, ஒரு நிமிஷத்துல யார் கூட வேணாலும் யாரு கனெக்டடா இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உண்மை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. ஆ அ நெறைய விஷயங்கள் நான் கேள்விப்படுறப்போ, ஆஃபீஸ் போறப்போலாம், எப்படி இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும்ல, இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்ல. அவங்க எப்படி இப்படி இருக்காங்க? அப்படின்னா, அது அவங்க சூஸ் பண்றது. அவங்க தேர்ந்தெடுக்குறாங்க. அவங்க அது இல்லாமலும் இருக்கலாம். இந்த மோசமான பாவம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவங்க வந்து பாக்குறாங்க. மத்தவங்கள இதனால என்ன ஆகப்போது? ஏவாள் அப்படிதான் நெனச்சிருப்பாங்க ஒரு நிமிஷம். இதனால என்ன ஆகப்போது? என்னென்ன பழமோ சாப்பிடுறோம். ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்காரு. இந்த ஒரு பழம் சாப்பிட்டா என்ன ஆகப்போது? இதெல்லாம் வந்து ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நிமிஷத்துல ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பார்வைக்கு இன்பமா இருக்கு, புசிப்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு வேளை நம்ம இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம் அப்டின்னா,
நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல இது எனக்கு வேண்டாம். நம்ம ஒரு சாய்ஸ் நம்ம கிட்ட ஒண்ணு வருது. இது உனக்கு வேணுமா? வேண்டாமா? அப்படின்னு வரும். ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோமே. WhatsAppல ஒரு மெசேஜ் வருது. ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுது சேட்டு. இப்போ வந்து நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் பேசினா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது அப்படின்னா, நீங்க ஏவாள நெனச்சுக்கோங்க. ஆண்டவரோட நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல வர எந்த விஷயமே நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. நமக்கு தெரியும். நல்லாவே தெரியும். ஆண்டவர் வந்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் குடுத்திருக்காரு. இதுதான் லிமிட். இத தாண்டணும் அப்டின்னா, நம்மளால ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஒரு தவறான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, "அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா" அப்டின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏவாளுக்கும் அந்த சிச்சுவேஷன் தான் வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போக முடியல. இது தவறான ஒரு டெசிஷன்னால, ஒரு தீர்மானத்தினால ஆதாம், ஏவாளும் அவ்ளோ நாளு ஆண்டவர் கூட உறவாடிட்டு இருந்தாங்க. அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்களேன். ஒரு நிமிஷத்துல, ஒரு தீர்மானத்தினால அவங்க வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிற பாவங்களுக்கு அவங்க பண்ண அந்த டெசிஷன், அவங்க எடுத்த ஒரு தீர்மானத்தினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம். ஆண்டவர்கிட்ட நெருங்குறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அ சோ நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பண்ற விஷயங்கள்ல, இது நம்ம சாய்ஸ் தான். நோனா நோ அவ்வளவுதான். ஏனுங்க சத்தம் வந்து கேக்குது சாப்பிடுன்னு சொல்லி ஆசைய மூட்டுது. இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிடலாம்ல. ஏசப்பா வந்து 3 தடவ சோதனைக்கு உட்பட்டாரு. கரெக்ட்டா சொல்வாரு. இல்ல வேண்டாம். இல்ல வேண்டாம். இது வந்து அப்படி இல்ல. இப்படி எழுதியிருக்கு. இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்ளோ கட் அண்ட் ரைட்டா இருக்காரு. நம்மளும் சில விஷயங்கள நம்ம வாழ்க்கையில கட் அண்ட் ரைட்டா இருக்கணும். நோ மீன்ஸ் நோ. இல்ல இது வேண்டாம். இது எனக்கு தகுதி கிடையாது. இது மத்தவங்க பண்ணலாம். என் கூட படிக்கிறவங்க பண்ணலாம். என் கூட வேலை பார்க்கிறவங்க இதெல்லாம் பண்ணலாம். ஆனா எனக்கு இதுதான் லிமிட்டு. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளை அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். இது நான் இப்போ பேசுறது எல்லாமே ரொம்ப பேசிக் தான். ஆனா சில விஷயங்கள் ஆண்டவர் சில நமக்கு வந்து ஞாபகப்படுத்த நினைக்கிறாருன்னு நான் நம்புறேன். சோ ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நடுவுல இருக்க எதையுமே நம்ம தேர்வு செய்யக்கூடாது. வேண்டான்னு சொல்லிறணும். இல்ல இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்ல. இன்னொரு விஷயம், ஆண்டவர் குடுத்த ரூல்ஸ்க்கு எதிரா, அதாவது பைபிள்ல ஒண்ணு சொல்லியிருக்கு. "இத நீ பண்ணாத" அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, அத மீறின எதையுமே நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. இல்ல, இது வந்து என் வாழ்க்கையில வேண்டாம். நமக்கு நெறைய இடத்துல வரும். நெறைய விஷயங்கள் உலகத்துல வந்து வித்தியாசமா இருக்கும். அது நம்மகிட்ட வரப்போ, இல்ல. வேதம் வந்து கரெக்ட்டா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. அத தாண்டி ஏதாவது ஒண்ணு அதுக்கு ஆப்போசிட்டா வருது. ஆண்டவர் சொல்றாரு, "நீ தோட்டத்துல இருக்க எல்லா கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவுல இருக்க அந்த 2 மரத்துல இருக்கிற கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சம் 2யும் வந்து வேண்டாம்." நன்மை தீமைய பத்தி தான் ஆண்டவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நமக்கும் சில விதிமுறைகள் ஆண்டவர் குடுத்திருக்காரு. ஆ பழைய ஏற்பாட்டு விதிமுறைகள்லாம் நம்ம நினைப்போம், ரொம்ப கஷ்டம். தப்பு பண்ணா வந்து கொன்றுவாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நான் சொல்றேங்க, புதிய ஏற்பாட்டுல இருக்க ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கையில எல்லாமே இருக்கு. ஆனாலும் கண்ட்ரோலா இருக்கணும். கண்ல ஒரு ஸ்திரிய பார்த்தாலே எச்சியோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல நம்ம மனசாட்சிக்கே வந்து நமக்கு விரோதமா ரூல்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ஈஸியா இவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிற விஷயம்லாம் வந்து நமக்கே எதிரா வந்து சாட்சி கூறும். ஸோ அப்படிதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல இருக்கு. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வேணாம். இது வந்து ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நம்ம ஒதுக்க கத்துக்கணும். யார் எப்படி போனாலும் பரவால்ல. எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருக்க இடத்துல நான் யாரையும் விட்டுக் குடுக்க மாட்டேன். ஒருவேளை ஏவாள் அப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அழகா இருந்திருப்பாங்கல்ல, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நம்ம சில நேரம் எடுக்கிற சில டெசிஷன்னால, சில முடிவுகள்னால நம்ம குடும்பம் அஃபெக்ட் ஆகுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரம் அ ஒரு கடன் வாங்குறதுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பேங்க்ல இருந்து கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அ உங்களுக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. நீங்க இத வாங்குங்க அப்படின்னு சொன்னோனே, நமக்கு வந்து ஆசை வந்துருது. இல்ல இது வாங்குனா என்ன? இது இத வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம அத எப்படி கட்ட போறோம்? என்ன பண்ண போறோம்ன்னு தெரியாம அத வாங்கிர்றோம்.
அதனால நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட பிள்ளைங்களோட எதிர்காலம், நம்ம குடும்பமே ஒரு 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 அழகான ஒரு வாழ்க்கையில போயிட்டு இருந்தது. அப்படியே கடன் பாரம் வந்துருது. எதுவுமே யோசிக்க முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன உளைச்சல் வந்துருது. நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட டெசிஷன்ல, நம்மளோட தீர்மானத்துல நம்ம தெளிவா இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கு விரோதமா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமான எந்த விஷயத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கக் கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அ அடுத்தது வந்து மோசமான சூழ்நிலையினால முடிவெடுக்காதீங்க. சூழ்நிலை மோசமா தான் இருக்கும். சில நேரம் வந்து இதுல நம்ம இருக்க முடியாது. அதனால அடுத்தது போயிரலாம். இப்போ நெறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்டின்னா, மேரேஜ் பேசி போகும்போது, இல்ல இதெல்லாம் பண்றப்போ, நம்ம இருக்கிற சூழ்நிலைய பார்ப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆனா இதெல்லாம் சரியாயிடும். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஸோ கல்யாணத்துக்கு அலையன்ஸ் வரும்போதோ, இல்ல நம்மளா தேர்ந்தெடுக்கும்போது ஏதோ ஒண்ணுனா, அப்பாடா! இதுலருந்து தப்பிச்சுட்டோம் நம்ம. இனிமே ஹேப்பியா இருக்கும் நம்ம லைஃப். நெறைய பேர் இப்ப மேரேஜ் ஆகாதவங்க யாராவது கேட்டுட்டு இருக்கீங்க அப்டின்னா, மேரேஜ் தான் உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நிச்சயமா இல்ல. 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். மேரேஜ் இருந்தா, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆட் ஆகும். ஸோ, இப்போ இருக்கிற மோசமான சூழ்நிலையில இருந்து வெளியேறதுக்கான தீர்மானங்கள எடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அத மட்டும் எடுங்க. இதுக்கு நம்ம வந்து ஆ நம்ம யோசேப்பு சொல்லலாம். அவர என்னால இழுக்காம இருக்க முடியாது எல்லா இதுலயும். ஸோ யோசேப்பு எடுத்துக்கலாம். அழகா அவர் வந்து எவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்காருன்னு பாருங்க. அவ்ளோ செல்ல பிள்ளை. டைமுக்கு சாப்பாடு வந்திருக்கும். ட்ரெஸ் அழகழகான ட்ரெஸ். அப்பா கிட்ட போய் ஆசையா பேசியிருப்பாரு. அண்ணன், தம்பிங்க. ஒரு அழகான ஒரு ஃபேமிலில இருக்காரு. ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்காரு. எல்லாரையும் விட செல்லம். ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. ரொம்ப அப்படியே செல்ல பிள்ளையா இருக்காரு. இப்ப சகோதரர்களே வந்து குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க, வித்துடுறாங்க. இப்ப அடிமையா போறாரு. எதுவுமே தெரியாது. எகிப்துக்கும், கானானுக்கும் வந்து சுத்தமா சம்மந்தமே கிடையாது. கல்ச்சர்லாம் வந்து அப்படியே ஆப்போசிட். ஏன்னா, லாஸ்ட்ல யோசேப்பே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அந்த மாதிரி மாறிட்டாரு யோசேப்போட உடை, நடை, பாவனை எல்லாமே. மொழி வேற. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துல இருக்காரு. அவருக்குன்னு யாருமே கிடையாது. இப்போ வந்து போத்திபாரோட வீட்ல வந்து வேலை செய்றாரு. வேலைக்காரரா தான் இருக்காரு. ஒரு சின்ன உயர்வு வருது. சாரி. ஆனாலும் அங்க வேலைக்காரர், அடிமையா தான் இருக்காரு. இப்போ அவரோட சிச்சுவேஷன் ரொம்ப பேட் தான். அவரோட முந்தின சூழ்நிலைய விட இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்போ வந்து போத்திபாரோட மனைவி வந்து அவருகிட்ட வந்து பாவம் செய்ய கூப்பிடுறாங்க. இப்போ ஒருவேளை யோசேப்பு வந்து யோசிச்சிருக்கலாம். ஆ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் இவ்ளோ நாளு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இது வந்து இந்த கஷ்டத்துலருந்து வெளிய வர்றதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கலாம். நம்மள நெறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறோம். எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அதனால நான் தண்ணி அடிக்கிறேன். அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்றதுக்காக நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆ இ இ இதுலருந்து வெளிய நான் ஏற்கனவே சொன்ன மாரி, எங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அதனால இவங்க கூட போக போறேன். அதனால எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால நான் ஃபோன் பாக்குறேன். கொஞ்ச நேரம் பாக்குறேன். அது எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம பேட் சிச்சுவேஷனுக்கு சொல்யூஷன தேடாம, ஒரு தீர்வ தேடாம, வேற ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம மோசமாக்கிக்கிறோம் நம்மளோட சிச்சுவேஷன. இப்போ காலையில இருந்து வேலை செய்றோம். நைட்டு சீக்கிரம் படுக்கும்போது, ரிலாக்சேஷனுக்காக ஃபோன் பார்க்குறோம். நானுமே அது பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் நான் சொல்றேன். ரிலாக்சேஷனுக்காக புக் படிக்கிறோம், ஃபோன பார்க்கணும். புக் படிக்கிறது எனக்கு பிடிக்கும் யூசுவலி. ஸோ புக் படிக்கிறது வந்து ஒரு நம்ம ஏன் லைட்ட போட்டுட்டு உட்கார்ந்து புக்க படிக்கிறதுக்கு, நம்ம படுத்துட்டே ஃபோன்ல புக் படிக்க கூடாதா? அப்படின்னு சொல்லி நான் புக் படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் வருஷம் புக் படிக்கிறத விட்டுருந்தேன். ஸோ, அத திரும்பியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன்ல படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஒரு 3, 4 மணி ஆயிடும் சில நேரம். அத நான் முடிக்கிறதுக்கு. ஆ அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து நான் அதே ரொட்டீன் வேல பண்ணணும். எனக்கு பகல்ல தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு வேல இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் ரொம்ப வீக் ஆனேன். அது அப்போ வந்து நான் வந்து நோ சொல் இது ரிலாக்ஸேஷன் இப்படித்தான் ஆகும்.
அது நம்மளோட ரிலேஷன்ஷிப் நடுவுல வந்து எனக்கு ப்ரே பண்றதுக்கு டைம் இல்ல. இன்னொன்னு என் மைண்ட் தான் இருக்கு. அடுத்த நாள் விஷயங்கிறப்போ என்னால இல்ல இது நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். சில நேரம் என்னால அந்த டைம் கொஞ்ச நாள் வந்து எனக்கு அது ஐயோ இருந்தா நல்லா இருக்கும். நம்ம காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். கொஞ்ச நேரம் ரீட் பண்ணோம்னா நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்புறம் நான் இல்ல வேண்டாம் அத வந்து நான் பைபிள் படிக்கிறதா ரீப்ளேஸ் பண்ணேன். பைபிள் படிக்கிறேன். ஆக்சுவலா படிப்பேன். ஆனா இதோட அந்த பைபிள பண்ணணும் அப்படின்னு பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல. பைபிள் படிச்சுட்டு நம்ம அப்படியே தூங்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா படுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் மார்னிங் எழுந்திக்க ஆரம்பிச்சேன். என்னோட ரொட்டீன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும், நியாயப்படுத்தக்கூடாது நம்ம செய்யறது. என்னோட தவறான சூழ்நிலை நிமித்தமா நான் இத தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இவ்ளோ கஷ்டம் இருந்துச்சு. பண கஷ்டம். அதனால நான் இந்த கடன வாங்குனேன். அதனால இதுல போய் நான் இது பண்ணேன். அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் சொன்னாரா? அதுதான். இல்ல அப்படின்னா அது வேண்டாம். அது நம்ம லைஃப்ல வேண்டாம். ஆ இப்படி நம்ம தவறான விஷயங்கள் ஒருவேளை யோசேப்பு அத சூஸ் பண்ணியிருந்தாருன்னு வையுங்களேன், அவரோட பர்ப்பஸே போயிருக்கும். அவரோட விஷன் போயிருக்கும். அதோட அவர் லைஃப் ஓவர். முடிச்சிருக்கும்ல. அவர் சிறைச்சாலைக்கு போறாரு. அடுத்தது ஒண்ணொண்ணா நடக்குது. அந்த லெசன்லயே ஃபெயில் ஆயி அங்கேயே நின்னுட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்வோன் கண்டுபிடிப்பாரு. போத்திபார் கண்டுபிடிப்பாரு. அப்புறம் பார்வோன் கிட்ட கொண்டு போய் அந்த ஜெயில்ல போடுவாரு. அது அதோட அவர் ஆண்டவர்கிட்ட போயிருக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இன்னைக்கு யோசேப்ப சொல்லியிருக்கவே முடியாது. சோ நம்ம வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னா, இது கரெக்ட் தானா? ஆண்டவரோட விஷனுக்கு கரெக்ட் தானா? அப்படின்றத பார்த்துக்கணும். இன்னொரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, சவுல். சவுல் வந்து ராஜாவாயிட்டாரு. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து திருடி வைக்கிறாரு. அதுவே தப்புதான். ஆண்டவரோட இதுக்கு விரோதமா பண்றதுதான். சாமுவேல் வராரு. வரதுக்குள்ள இவரு வந்து பொறுக்க முடியல. வெயிட் பண்ண முடியல. அவர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜனங்கள்லாம் இருக்காங்க. ராஜாவா இருக்காரு. சரி நம்ம போய் வெயிட் பண்ணணுமா? அப்படின்னு ஜனங்கள்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவரே பலியிடுறார். அவரே ஒரு விஷயத்த தேர்வு செய்றார். நான் இத பண்ணிட்டா என்ன? இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அடுத்தது வந்து இவர் வந்து கேட்கிறப்ப, சாமுவேல் வந்து கேட்கிறப்ப, அவரு சொல்றாரு, "இந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. இந்த பலியிடுறதுக்கு ஆடு எடுத்து வச்சுட்டோம்" அப்படின்னு சொன்னாங்க. ஜனங்கள், சூழ்நிலை இத முக்கியத்துவப்படுத்தி, ஆண்டவரோட விஷயங்கள் எல்லாமே மறந்துர்றாரு. நம்ம ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்மளோட சூழ்நிலைய யோசிச்சு பார்க்கலாம். ஏசப்பா, ஒருவேளை நான் என் சூழ்நிலை நிமித்தமா நான் இத சூஸ் பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் அத பண்ணக்கூடாதுப்பா. உங்களுக்கு காத்திருக்கணும். உங்களோட சித்தம் என்னவோ, அத நான் சூஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு நல்ல ஞானத்த குடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட சிச்சுவேஷன்ல நம்ம யோசேப்பு மாதிரி கரெக்ட்டான விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். இன்னும் ஒரே ஒண்ணு பார்த்துடலாம். டைம் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டா பார்ப்போம். பைபிள் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா, 1 சாமுவேல் 25, 18, 18வது வசனம். 1 சாமுவேல் 25, 18. இதுல வந்து அபிகயல பத்தி அந்த ஒரு கேரக்டர் பார்க்கலாம் நம்ம. அபிகயல்ன்ற ஒரு கேரக்டர். நாபால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. நாபால்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப தாவீது வந்து நாபால் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இப்போ நாபால் கிட்ட தாவீது வந்து ஒரு சில விஷயங்கள கேட்கிறாரு. என்னோட வேலைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். அந்த காலத்துல வந்து எல்லாத்துக்குமே உபசரிக்கிற ஒரு காலம். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான்னு சொல்லி தான் கேட்கிறாரு. ஆனா வந்து நாபால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாரு. நம்ம அந்த அதிகாரத்த பார்த்தோம்னா தெரியும். ஆ 25வது வசனம். நான் என் அப்பத்தையும், என் தண்ணீரையும், என் ஆடுகளை
கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து இன்ன இனத்தார் என்று அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ ரொம்ப அல்பமா பிஹேவ் பண்றாரு. இப்போ வந்து தாவீதுக்கு கோவம் வந்துருது. வீட்டுக்கு போன உடனே அபிகேல்ட்ட சொல்றாங்க. தாவீது வந்து கேட்டாரு. நாபால் வந்து இப்படி சொல்ட்டாரு அப்படின்னோனே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அபிகேலுக்கு. அவ்வளவுதான் தாவீது கண்டிப்பா கோவம் வந்துரும். இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு சூஸ் பண்றாங்க. அந்த 18வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது ஆபிகயேல் தீவிரமாய் 200 அப்பங்களையும், 2 துருத்திய திராட்சை ரசத்தையும், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், 5 படி வறுத்த பயிற்றையும், ஆ நான் அதுதான் லைனா போட்டிருக்கு. எவ்ளோ சமைச்சிருக்காங்க பாருங்க. 100 திராட்சை குலைகளையும், வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து ஒருவேள நம்ம இதெல்லாம் பண்றதா இருந்தா, நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும். அதுக்குள்ள தாவீது வந்து எல்லாரையும் கொன்னுட்டு போயிட்டே இருப்பாருல்ல. அவங்க எவ்வளவு ஃபாஸ்ட்டா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா கடகடகடன்னு சமைச்சு எல்லாத்தையும் நீட்டா பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா தாவீது வந்து சாப்பாடு கேட்கிறாரு. நாபால் இல்லன்ட்டாரு. இப்போ வந்து கடகடகடன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளத்தையும் எடுத்துட்டு போயி, ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்துச்சுன்னா, ஹங்ரி மேன் இஸ் அன் ஆங்ரி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சாலே கோவம் வந்துரும். இப்ப அவங்க பசிய அடக்குறதுக்கு ஏற்ற விஷயங்கள ச சூஸ் பண்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே ஹவுஸ் ஒய்ஃபு. இவன் போய் இப்படி வாய் விட்டு வந்துட்டான். இனிமே என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கல. அவங்க வந்து இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு அவங்களோட பேடான சிச்சுவேஷன்ல இருந்து வெளிய வர்றதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தேர்ந்தெடுக்குறாங்க. நான் இப்படிதான் இருப்பேன். இதெல்லாம் நான் பண்ணுவேன். இத நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ந்தெடுக்குறாங்க. தேர்ந்தெடுத்து போய் பேசுறாங்க. இப்போ வந்து 32வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது தாவீது அபிகயேலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காதபடி நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினாய். அதாவது அபிகேல் தான் தடை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது சொல்லுவாரு, நாபாலுடைய சுவற்றுல நீர் விடுற நாய கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஒருத்தரும் இருக்கக்கூடாது. நாபாலை சேர்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டெசிஷனோட போறாரு. இப்ப அபிகைல் வந்து கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான டெசிஷன் எடுத்து அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. ஒருவேளை அவங்க போகல அப்படின்னா, ஃபுல்லா அவங்களும் சேர்ந்தே அழிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில தான். ஆனா அவங்க வந்து கரெக்ட்டான டெசிஷன் எடுத்தாங்க. எடுத்து அந்த இடத்துக்கு போயி தாவீது உருவாக்க இருந்த ஒரு அழிவ தடுத்து நிறுத்துனாங்க. நம்மளும் வந்து நெறைய விஷயங்கள நெனச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். என் லைஃப் இப்படி இருக்கே! எனக்கு ஒரு நல்ல வேலை இல்ல. நெறைய இப்போ இருக்கிற நெறைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒபேசிட்டி, ஆ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிசிஓஎஸ் இந்த மாதிரி நெறைய நோய்கள் நம்மள சுத்தி இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஃபுட் சாப்பிடணும், கரெக்ட்டா எக்சர்சைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கோம். சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம இல்ல இது என்னோட சரீரம். இது எனக்குள்ள நான் வந்து ஆண்டவர் பர்ப்பஸ நிறைவேத்தணும். என் மூலமா ஒரு நோக்கத்த நிறைவேற்றணும் அப்படின்னா, நான் இதுலருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அபிகேல் மாரி நம்ம அதுக்கான வேலைகள நம்ம செய்யணும். அதுக்கான கரெக்ட்டான தீர்வுகள நம்ம எடுக்கணும். ஸோ கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். அ ஒரே ஒரு வசனம் ஃபைனலா ஒரு வசனம் படிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 6:12. யாராவது படிக்க முடிஞ்சதுன்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12. யாராவது படிக்கிறீங்களா? அக்கா. 1 கொரிந்தியர் ம். 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். ம். ஆ தேங்க்ஸ்மா. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவுல், எல்லாமே எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. எப்படி வந்து ஏவாளுக்கு அதிகாரம் இருந்துச்சோ, அந்த மரத்துல இருக்க எல்லா மரத்துல இருக்க கனிகள், நன்மை தீமை அறியத்தக்க கனியையும்
சாப்பிடுறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆண்டவர் கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அத பறிச்சு சாப்பிட முடியும். அந்த இடத்துல தான் ஆக்சஸபிளா தான் இருந்திருக்கு. அதே மாரிதான். இப்ப நம்ம கையில ஃபோனா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் மை லைஃப். ஐ ஹேவ் மை ஓன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்கு. ஆனா அது நமக்கு தகுதியா? அது நம்மளோட டிக்னிட்டியே நம்ம பாதுகாக்கணும். இல்ல இது எனக்கு வேணாம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கணும். அதே மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம நம்ம அடிமையா இருக்கிறது ஆண்டவருக்கு மட்டும் தான். ஸோ கரெக்ட்டான டைம். நம்ம பயந்துட்டு இருப்போம். இப்போ அடுத்தது நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். நெறைய பேருக்கு பயம். நம்ம பிள்ளை என்ன ஆகும்? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆ அதனால வர அலையன்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவோம். இல்ல எனக்கு வேலை கிடைக்காதோ! ஆ இந்த வேலையில நான் போயிறவா? அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நான் மறுபடியும் பழைய பாயிண்ட்க்கு தான் போறேன். இது எதுக்காக நான் சொல்றேன்னு தெரியல மறுபடியும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி டெசிஷன் எடுக்கணும். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்க விஷயம் விசேஷமான விஷயம். நம்மளோட பயத்தின் நிமித்தம், நம்ம நம்பிக்கை நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய, நம்ம பயத்தின் மூலமா நம்ம எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அது ஆண்டவரோட சித்தம் கிடையாது. நான் இப்போ ஒரு வேலையில இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு தான் நேத்து தான் ஆக்சுவலி நான் பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பர் போட்டேன்னா, நான் போறேன். ரிசைன் பண்றேன். எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி குடுத்துருக்கேன். ஆ நான் இந்த வேலை வேணான்னு நான் எழுதி குடுக்குறதுக்கு 6 மாசமா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு இது புடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைபிள்ல நான் எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் ஒரு விஷயத்த நான் அந்த முக்கியமான டெசிஷன்ல கன்ஃபர்மேஷன் கேட்பேன். எனக்கு வந்து வேலை வேணான்னு நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நம்ம நெறைய நேரம் பைபிள் படிக்கிறப்போ ஒரு வசனம் வந்த உடனே, அப்பாடா இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இல்லன்னா, நமக்கு தேவையான வசனத்த படிப்போம். இந்த இடத்துல போய் இது பண்ணலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ட புடிச்சு வச்சு நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்கும். வேலைய விடணும், இந்த வேலைய விட்டுறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அப்படின்னா, நமக்கு ஃபேவரான வசனங்கள வச்சுட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. நெறைய நேரம் நம்ம அப்படிதான் கன்ஃப்யூஸ் ஆயிர்றோம். குழம்பி போயிர்றோம். பிசாசும் வந்து ஆண்டவர் வசனத்த வச்சியும் பேசும். அப்படி இருக்கிறப்ப, வேத வசனம் சொல்லுது, 2 இல்ல 3 வாக்கினாலே காரியங்கள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி அ வேதம் சொல்லியிருக்கு. நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. முக்கியமான விஷயங்கள் டெசிஷன் எடுக்கும்போது, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். நான் வந்து 3 தடவ நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நான் வேலைய விட்டுர்றேன். இல்லன்னா நான் விட மாட்டேன். பரவால்ல நான் இதிலயே கன்டின்யூ பண்றேன். எனக்கு கஷ்டமா இருந்தா பரவால்ல. இது என்னால முடியலையா? பரவால்ல. நீங்க சொல்ற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு 6 மாசம் நான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் தெளிவா என்கிட்ட பேசு. இல்ல இது இல்ல. நீ வந்து போதும். நீ புறப்பட்டு போ. நீங்க வந்து தீவிரமாய் போகிறவர்கள் போல போறதில்ல. தேவன் உங்களுக்கு முன்னாடி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வசனத்த குடுத்தாரு. புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி, இது வந்து 3வது கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் குடுத்தாரு. இன்னும் எனக்கு வேற வேலை கிடைக்கல. யூசுவலா வந்து வேற வேலை கிடைச்சா தான், இந்த வேலை வேணான்னு நம்ம எழுதி குடுப்போம். ஆனா, எனக்கு இந்த வசனம் வந்த உடனே நான் எழுதி குடுத்தேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு தேவையானது செய்வாரு. அப்படி அவர் செய்யாட்டியும் பரவால்ல. அவர் சொல்லியிருக்காரு, அத நாம செய்யணும் அப்படின்னு. இதுக்கு மேல போதும். நான் வந்து என்னோட ஹெல்த்த சூஸ் பண்றேன். என்னோட ஃபேமிலிய சூஸ் பண்றேன். என்னோட மென்டல் ஹெல்த்த சூஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் இத தேர்வு செய்றேன். ஆண்டவரோட சித்தத்தின்படி நான் தேர்வு செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்வு செஞ்சிருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு இத பத்தி நான் சாட்சியா சொல்லுவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மெயினா முக்கியமான பெரிய விஷயங்கள்ல நம்ம காத்திருக்கணும். எந்த இடத்துல எந்த தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம காத்திருக்கணும். அவரு கண்டிப்பா பேசுவாருங்க. நமக்கு வைக்காம யாரு இதுக்கு அப்புறமாங்க நமக்கு நம்ம பிள்ளைக்கு அ கணவனோ, மனைவியோ பொறந்து வரப்போறாங்க. இதுக்கப்புறமா நமக்கு எல்லாம் நடக்க போகுது. அவர் வந்து நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னாடியே நமக்கு என்ன திட்டம்னு எழுதிட்டாரு. அதனால நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். 3 தடவ கன்ஃபர்மேஷன் கேட்கிறது என் வாழ்க்கையில நெறைய இடங்கள்ல யூஸ் ஆயிருக்கு. ஒருவேள உங்களுக்கு உங்களோட தேர்வு சரியா? இல்லையா? இது கரெக்ட் தானா? நான் போற ரூட் கரெக்ட் தானா? அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா,
கண்டிப்பா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 3 தடவ கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் அந்த டெசிஷன 2ஓ இல்ல 3 தடவையோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஆனா நான் மேக்ஸிமம் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் சந்தேக பிராணி. அதனால நான் 3 தடவ கன்ஃபர்மேஷன் வந்தா ஓகே. இப்போ வந்து எனக்கு பயம் இருக்காது. நம்ம வந்து எந்த விஷயமே ஆண்டவர்கிட்ட 3 வாட்டி கன்ஃபர்மேஷன் வாங்குறப்போ, எனக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா ஒரு டெசிஷன் எடுப்போம். அந்த தைரியத்தோட நம்ம அடுத்த அடுத்த படிகளுக்கு நம்ம போவோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்ம முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, என் கண்ணு முன்னாடி நெறைய விஷயங்கள் இருக்குப்பா. என் வாழ்க்கையில என் எதிர்காலத்த குறித்து எனக்கு நெறைய பயம் இருக்குப்பா. நான் எந்த இடத்துல தீர்மானம் எடுக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அபிகேல் போல என் வாழ்க்கைக்கு தேவையான தீர்மானத்த நான் எடுக்கணும். ஒருவேள அபிகேல் தீர்மானம் எடுக்காம இருந்திருந்தா அழிஞ்சு போயிருப்பாங்கப்பா. நான் தீர்மானம் எடுக்கணும்னா எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் அந்த தீர்மானத்த எடுக்கிறேன்ப்பா. எனக்கு இருக்கிற அந்த டைம்ல தேவையில்லாத விஷயங்கள நான் தேர்வு செய்ய மாட்டேன்ப்பா. தேவையான விஷயத்த என் வாழ்க்கையில நான் அலோவ் பண்றேன்ப்பா. நான் தேர்ந்தெடுக்கிறேன்ப்பா. நான் சந்தோஷத்த தேர்ந்தெடுக்கிறேன்ப்பா. நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒண்ண நெனச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். நான் இப்போ சந்தோஷத்த தேர்ந்தெடுக்கிறேன். நான் உங்களோட அன்ப தேர்ந்தெடுக்கிறேன்ப்பா. மற்றவங்க மேல நான் வெறுப்பா இருந்தேன்ப்பா. இல்லப்பா. இது இனிமே எனக்கு வேணாம். நான் அன்ப தேர்ந்தெடுக்கிறேன்ப்பா. அப்பா, நான் என்னோட சூழ்நிலைய நெனச்சு பயந்துட்டு ஏதோ ஒரு டெசிஷன் இதுதான் நமக்கு சொல்யூஷன்னு வர டெசிஷன் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. நீங்க கன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுவேன்ப்பா. என் வாழ்க்கைய நான் உங்க கையில அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஞானத்த குடுங்கப்பா. நான் எத சூஸ் பண்ணணும்? இது எனக்கு தகுதி தானான்றத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்த குடுங்கப்பா. தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நாங்க எப்பவும் மாட்டிக்காதபடி இருக்க உதவி செய்யுங்க. உங்களோட வாக்குத்தத்தங்கள எங்களுக்கு நினைவு கூருங்கப்பா. அதன்படி நாங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஏவாள போல நாங்க உங்க வார்த்தைக்கு எதிரான விஷயங்கள தேர்ந்தெடுக்கக் கூடாது. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல வர எதையுமே நாங்க தேர்ந்தெடுக்கக் கூடாதுப்பா. எங்க வாழ்க்கைய உங்க கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன்ப்பா. எங்க வாழ்க்கையோட நோக்கம் நிறைவேறாம போயிறக்கூடாதுப்பா எங்க டெசிஷன்னால. இந்த நோக்கத்த நீங்க நிறைவேற்றுங்க. அதுதான் உங்க சித்தம்ப்பா. அதுக்காக நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கப்பா. நாங்க ஒரு வாட்டி கேட்டா போதும்ப்பா. நீங்க இறங்கி வந்து எங்க கூட பேசுவீங்கப்பா. ஏன்னா, எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்கப்பா. அத நிறைவேற்றுங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கையில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆன்லைன்ல கேட்கிறவங்களையும் உங்க கையில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க அவங்க வாழ்க்கையில கரெக்ட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான ஞானத்தையும், பலத்தையும் தந்தருளுங்கப்பா. உங்க கரத்துல எங்கள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமியுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.